சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ். இது ஒரு பெரிய ரைவல்ரி, காலம் தாண்டி ஒரு ரைவல்ரியாக இருந்திருக்கு. சில பேர் இது எல் கிளாசிக்கோன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து த பிகஸ்ட் கேம் ஆஃப் த டோர்னமெண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு போட்டி இந்த டோர்னமெண்ட்டோட ஆரம்பத்திலே வருவது கண்டிப்பாக ரேட்டிங்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதை தாண்டி ரசிகர்களோட ஹார்ட் ரேட்டுக்கு அவ்வளோ நல்லதா அப்படிங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை பொதுவாக. ஆனால் இந்த லாஸ்ட் 5 போட்டிகள் இந்த 2 அணிகளுக்கு இடையில் பார்க்கும்போது ஹேஸ் பீன் ஃபேர்லி ஒன் சைடட். ஏன்னா சிஎஸ்கே 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சதை நம்ம பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் த லாஸ்ட் டைம் இந்த 2 அணிகள் மீட் பண்ணும்போது ரோஹித் சர்மா ஒரு அபாரமான ஒரு 100 அடித்தார், பட் லூசிங் காஸ்டில். அது வாக்கெடே ஸ்டேடியமில். பட் இந்த போட்டி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் நடைபெற உள்ளது. போன ஆண்டு நம்ம பார்த்த ஐபிஎல் போட்டிகளில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் விக்கெட்ஸ் 75 விழுக்காடு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் கிடச்சிது. ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு உதவி அளிக்கலை இந்த சென்னை சர்ஃபேஸ். அதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் காரணம் 2023 வேர்ல்ட் கப் பேக் எண்டில் நடந்தது. அங்கே நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா போட்டியில் கூட சீமர்ஸ்க்கு அதிக உதவியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நினைவு இருக்கும். அண்ட் அதோட ஒரு நீட்சியாக மேபி கொஞ்சம் பவுன்ஸும் நல்ல ஸ்மூத்தாக பேட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஏதுவான சர்ஃபேஸாக தயார் செய்யப்பட்டிருக்கலாம். ஸோ யூஸ்வலி சிஎஸ்கேவோட ஃபார்முலா ஸ்பின் டு வின், அந்த கோட்பாடுக்கு ஏற்ற மாதிரி சர்ஃபேசஸ் இல்லை. பட் இந்த சீசன் சிஎஸ்கேவோட ஸ்குவாட் அவங்க அசம்பிள் பண்ண விதத்தை பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் தட் ஸ்பின் தான் இங்கே கிங் அப்படின்னு. ஏன்னா சில ஹோம் கம்மிங்ஸ் எல்லாமும் இருக்குது. ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் வந்திருக்காரு, விஜய் சங்கர் மீண்டும் வந்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் மீது ஒரு குற்றச்சாட்டு நிறைய ஆண்டுகள் என்னென்னா அவங்க நிறைய ஹோம் க்ரோன் பிளேயர்ஸை அவங்க டீமில் வைப்பதில்லைன்னு. ஸோ அதை பூர்த்தி செய்யும் விதமாக அஸ்வின், விஜய் சங்கர் போன்ற வீரர்கள் திரும்ப வந்தது உண்மையிலே ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம். அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜாவோட இங்கே திரும்ப இணைவதை பார்க்கலாம். அதை தாண்டி யூஸ்வலி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் கூட ஓகே, பட் இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மீதெல்லாம் பெரிய ஒரு வியப்பு இல்லை ஒரு கியூரியாசிட்டி காட்டினது கிடையாது. ஆனால் இந்த முறை நூர் அஹமதுக்கு 10 கோடி வரைக்கும் போய் அவரை எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அதில் பெரிய சந்தோஷமும் கூட. ஸோ பொட்டென்ஷியலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூர் அஹமத், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா எப்படியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரச்சின் ரவீந்திராவோட சமீபத்திய ஃபார்ம் பேட்டிங்கில் மாத்திரமல்ல, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவரோட போலிங்கும் சரி அவரை ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் ஆக்கியிருக்கு டெவான் கான்வேக்கு முன்னாடி அவர் ஆடுவது. ஏன்னா அவர் சில ஹேண்டி ஓவர்ஸும் தருவார் ஸ்பின் போலிங் பொறுத்த வரைக்கும். பட் ஃபாஸ்ட் போலிங்லேயும் இன்ஃபேக்ட் ரொம்ப நல்ல ஆப்ஷன் ஸ்டாக்அப் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சிஎஸ்கேக்கும் சரி மும்பை இந்தியன்ஸ்க்கும் சரி. பட் சிஎஸ்கேல இந்த வாட்டி கலீல் அஹமத் இருக்கார். அண்ட் கலீலுக்கு வந்து ஒரு பெரிய சாதகமான விஷயம், பவர் பிளேயில் ஒரு 5-6 போலர்ஸ் வந்து கடந்த ஆண்டு நிறைய விக்கெட் எடுத்திருந்தாங்க, இவரும் 8 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ பவர் பிளேயில் கலீல் அஹமதோட பிரயோகம் நல்லாவே செய்வாங்க சிஎஸ்கே. அதை தவிர தோனியோட செல்லப்பிள்ளை பத்திரானா இருக்கார். அண்ட் நேத்தன் எல்லிஸ் இருக்கார் ஸ்குவாடில். பட் அவருக்கு இடம் பெறுவதற்கான சாத்தியங்கள் கொஞ்சம் கம்மி தான். சாம் கரன் இந்த டீமில் திரும்ப வந்திருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அண்ட் அது ஒரு மிக முக்கியமான வருகை இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது சாம் கரன் ஒரு ஃப்ளோட்டராக இவங்க பயன்படுத்த முடியும். அண்ட் டெசர்ட் வைப்பர்ஸ்க்கு IL T20 அவர் நம்பர் 4 ஆடினார். அண்ட் சாம் கரன் அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அளிக்கிறாரு பேட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி. ஏன்னா அவரை நீங்கள் நம்பர் 4 ஆட வைக்கலாம், நம்பர் 5 ஆட வைக்கலாம், போலிங்லேயும் பல்வேறு ஸ்டேஜஸில் அவர் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அவருக்கு சமீபத்திய இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் சரியா இல்லை, இங்கிலாந்துக்கு அவர் ஆடலை. அண்ட் அதனால் இது ஒரு ரிடெம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க சிஎஸ்கேல, ஓவர்டன் மாதிரி வீரர்கள் இருக்காங்க. டொமஸ்டிக் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயஸ் கோபால் இருக்கார், ஒரு டொமஸ்டிக் சீமர் கமலேஷ் நாகர்கோட்டி. ஸோ ஆல் இன் ஆல் ஒரு சாலிட் டீம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைக்லி 11 ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் காய்க்வாட், ராகுல் திரிபாட்டி. அண்ட் அவருக்கும் தோனிக்கும் அவருக்கும் ஃப்ளெமிங்கும் இவங்களுக்கு ரைசிங் பூனே சூப்பர் ஜாயண்ட்ஸ் அந்த 2 ஆண்டு காலம் ஆடினாங்க, அந்த காலகட்டத்திலேருந்தே ஒரு நல்ல உறவு. ஸோ அவர் நம்பர் 3 வருவார். இதுக்கு முன்னாடி உத்தப்பா ரஹானே செய்த ரோல் அவர் செய்யக்கூடும். நம்பர் 4 தான் ஒரு டாஸ்அப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுது. விஜய் சங்கர் அல்லது தீபக் ஹுட்டா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற கன்வென்ஷனல் விஸ்டம் இருந்தாலும் விஜய் சங்கருக்கு பெட்டர் சான்ஸ் இருப்பதாக என்னோட கட் ஃபீலிங். அண்ட் ஆல்சோ சிவம் தூபே அஃப்கோர்ஸ் இருக்கார். அவரை போலராக பிரயோகம் பண்ணுவதற்கு பெரிய காரணம் இல்லை சிஎஸ்கேக்கு. ஆல்சோ சாம் கரன் ஒரு ஃப்ளோட்டர், ஹி குட் பேட் நம்பர் 4, 5. ரவீந்திர ஜடேஜா 6. MS தோனி போன ஆண்டு செய்த அதே ரோல் தான் பண்ணுவார், ஒரு 220 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்தார். அதே மாதிரி இங்கேயும் செய்வதற்கு வாய்ப்பு. அப்புறம் அஸ்வின், நூர் அஹமத், பத்திரானா மற்றும் கலீல் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னோட அனுமானம்.
மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்ச். அண்ட் ஏற்கனவே சென்னையோட லாஸ்ட் 5 மேட்சஸ் நல்லா ஆடல அப்படிங்கிறத சொன்னோம். அண்ட் லாஸ்ட் 4 சீசனில் 2 முறை லாஸ்ட்டாகவும் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. ஜஸ்பிரித் பும்ரா சில பல போட்டிகள் ஆடப்போவது இல்லை. அண்ட் ஹார்திக் பாண்டியாவும் நாளைக்கு மேட்ச் மிஸ் பண்ணுறாரு ஒரு ஓவர் ரேட் ஆஃபென்ஸ்னால. அண்ட் இதுவே இறுதியாக இருக்கும். அந்த மாதிரி ஓவர் ரேட் ஆஃபென்ஸ்னால ஒரு கேப்டன் மேட்சை மிஸ் பண்ணுவது. அண்ட் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவும் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுமானம் என்னென்னா, ரோஹித் மற்றும் ரயன் ரிக்கில்டன் அவங்களுக்கு ஆடக்கூடும். ஏன்னா ரயன் ரிக்கில்டன் மேலே ரொம்ப நாள் குறி வச்சிருக்காங்க. வில் ஜாக்ஸ் ஒரு பொட்டென்ஷியல் ஓப்பனிங் ஆப்ஷன், போலிங்கும் போடக்கூடியவராக இருந்தாலும் ஐ ஃபீல் ரயன் ரிக்கில்டன் வில் கெட் த கோ அஹெட். நம்பர் 3 வந்து நோ பிரெயினருங்க. திலக் வர்மா மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அந்த இடது கை ஆப்ஷனும் அங்கே அளிக்கக்கூடும். லெஃப்ட் ரைட் அதை பொறுத்து மேபி சூர்யா வரலாம் அல்லது திலக் வர்மாவும் வரக்கூடும். ஹார்திக் பாண்டியா அண்ட் ராபின் மின்ஸ், அவரை பற்றியும் ஒரு தனி வீடியோ நம்ம பேசியிருக்கோம். ராபின் மின்ஸ் பிரமாதமாக ஆட முடியும். இன்ஃபேக்ட் மணிக்கும் ஹார்திக் பாண்டியா அஃப்கோர்ஸ் 4 மேட்ச்சில் இல்லை, ஓவரால் ஸ்குவாடில் அஃப்கோர்ஸ் இருக்கார் லேட்டர் மேட்சஸில். பட் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 3-4, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ராபின் மின்ஸ் அட் 5 நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். நமன் தீர் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப சிறப்பாக ஆடிய ஒரு வீரர் இந்த பாஸ். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கவும் கண்டிப்பாக தயங்க மாட்டாங்க. அண்ட் தென் மிச்சல் சாண்ட்னர் ஆஸ் அ பேட்டரும் ரொம்ப இம்ப்ரூவ்ட் ஒரு பிளேயர். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். இங்கே அவர் ஆடியிருக்காரு. சிஎஸ்கேவும் ட்ரை பண்ணாங்க அவரை நம்பர் 3 ப்ரொமோட் பண்ணுவதற்கு சில மேட்சஸ் ப்ரிசீடிங் சீசன்ஸில். ஸோ மேபி சாண்ட்னர் அஸ் அ பேட்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கேள்விக்குறி, பெவன் ஜேக்கப்ஸ் கண்டிப்பாக ஆடுவார் அப்படிங்கிறதுல வந்து இங்கே வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அவங்க பேட்டிங் இல்லைன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஹார்திக் பாண்டியாவும் இல்லாதனால பெவன் ஜேக்கப்ஸோட பெரிய அட்வான்டேஜ், சூப்பர் ஸ்மாஷில் செம்மையாக ஸ்மாஷ் பண்ண ஒரு வீரர் நியூசிலாண்டுக்காக. பேட்டிங்கில் மாத்திரம் இல்லை, போலிங்கும் நல்லா போடக்கூடியவர், ஹேண்டி சீம் ஆப்ஷன் அவர். ஹவெவர் அவர் எம்ஐக்கு IL T20யோட அவங்க சைடில் ஆடும்போது அந்த அளவு நல்ல பர்ஃபார்மன்ஸஸில் 3 மேட்ச் தான் ஆடினார். கம்மியான சாம்பிள் சைஸ் தான். பட் நாளைய போட்டியை பொறுத்த வரைக்கும் பெவன் ஜேக்கப்ஸ் ஆடுவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகம். இதுக்கு அப்புறம் தான் ஒரு சேலஞ்ச் இருக்குது அவங்களுக்கு. முஜீபா அல்லது கார்பின் பாஷ், இந்த இருவரில் யாரையாவது எடுக்கணும்னா ஐ திங்க் தே மைட் கோ வித் முஜீப். அப்புறம் அஃப்கோர்ஸ் கரண் சர்மா இருக்கார் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஸோ இது வந்து லைக்லி மும்பையோட 11. பட் என்னோட ஃபேண்டசி 11 அப்படின்னு பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் காய்க்வாட், ரோஹித் சர்மா, ராகுல் திரிபாठी, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ராகுல் செஹர், மிச்சல் சாண்ட்னர், நூர் அஹமத், ரவீந்திர ஜடேஜா மற்றும் ட்ரெண்ட் போல்ட். ஸோ இதுதான் என்னோட 11. நான் கேப்டன் பிக் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஐ கோ வித் ரச்சின் ரவீந்திரா. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து எனக்கு நிச்சயமாக சூரியகுமார் யாதவ் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. ஒரு டாஸ்அப் தான், கடினமான டாஸ்அப் தான், சூர்யாவா அல்லது ரோஹித் சர்மாவான்னு. பட் ஐ வில் கோ வித் சூரியகுமார் யாதவ். ஸோ இதுதான் என்னோடய ஃபேண்டசி 11. அண்ட் உங்களோட 11 என்ன அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இந்த IPL 2025 நம்ம நிறைய சம்பாஷணைகள் நடத்துவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சேனல் பேர் கெத்தெஸ்ட் கிரியேட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.